வாராகி அம்மன் கனவில் வர வழிபாடு. வாராகி அம்மனிடம் நம்முடைய பிரச்சனையை கூறி முழு மனதோடு வழிபாடு செய்தோம் என்றால் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை வாராகி அம்மனே நமக்கு காட்டுவாள் என்று கூறப்படுகிறது. அதிலும் நம்முடைய கனவில் வந்து நம்மிடம் பேசும் அளவிற்கு வாராகி அம்மனின் வழிபாடு நமக்கு உதவும். அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை பற்றிதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம். இந்த வழிபாட்டை வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி அல்லது அஷ்டமி தினத்தில் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். தொடர்ச்சியாக 11 நாட்கள் இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டிற்கு நம்முடைய வீட்டில் வாராகி அம்மனின் படமோ சிலையோ இருக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது இரவு 8 மணிக்கு மேலோ இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம். இந்த வழிபாட்டை செய்வதற்கு முன்பாக வாராகி அம்மனுக்கு சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து பானகத்தை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். பிறகு வாராகி அம்மனுக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு வாராகி அம்மனுக்குரிய இந்த மந்திரத்தை 1100 முறை கூற வேண்டும். நம்முடைய பிரச்சனைக்குரிய தீர்வை வாராகி அம்மன் நம்முடைய கனவில் வந்து நம்மிடம் பேச வேண்டும் என்று நினைப்பவர்கள் சொப்பன வாராகியை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி சொப்பன வாராகியை வழிபாடு செய்வதற்கு உதவக்கூடிய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்ப்போம். ஓம் ஹ்ரீம் நமோ வாராகி அகோரே ஸ்வப்பனம் தர்ஷய டக டக ஸ்வாஹா. இந்த மந்திர வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது மிகவும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். அசைவத்தை முற்றிலும் தவிர்த்துவிட வேண்டும். பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது. இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பித்த பிறகு எந்தவித தீட்டு காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. துடிப்பான தெய்வமாக திகழக்கூடிய வாராகி அம்மனை முழு மனதோடு முழு பக்தியோடு சுத்தமாக யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய பிரச்சினைக்குரிய தீர்வை வாராகி அம்மன் காட்டுவாள்.